ராமநாதபுரம் மாவட்டம் வறட்சி மாவட்டத்திலிருந்து ஒரு இளைஞன் மீட்டு கொண்டிருக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? ராமநாதபுரம் மாவட்டத்தில் தண்ணி பஞ்சத்தை போக்கிக்கிட்டு இருக்கேன். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி தாலுகா நாடியம்ங்கிற கிராமத்தில் பிறந்த நிமல் ராகவகுமார். அழுத்தம் திருத்தமா பதிவு பண்ணுங்க, இதை துண்டாக்கி போடுங்க நாளைக்கு. அப்படி அந்த தம்பி இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் 27 மதகுகள்ல நீர் நிரப்பிட்டாரு. கொண்டாடுது உலக நாடுகள்லாம் அந்த தம்பியை. இங்க மட்டும்தான் செஞ்சாரான்னு பார்த்தா பாலைவன மாநிலமான ராஜஸ்தான்ல போய் செஞ்சார். அதுக்கு அடுத்தபடியா புதுக்கோட்டை மாவட்டம். இங்க எதுக்காக நான் இதை சொல்ல வந்தேன் தெரியுமா? கமுதி இருக்குல்ல, உங்க கமுதி, கமுதியில அங்க இருந்து போகக்கூடிய ஒரு கால்வாயை ஒரு 6-7 கிராமத்துக்கு போக வேண்டிய கிராமத்து கால்வாயை தூர்வாரா அவர் முற்படுறாரு. கமுதி தாலுகா தானது, தாலுகா நிர்வாக அதிகாரிகள் இவர் அதை செய்ய விடாம தடுக்கிறாங்க. நல்லா கேட்டுங்க, இது சத்தியமான உண்மை. அதை செய்யக்கூடாதுன்னு அவரை தடுத்தாச்சு. அவர் பார்த்தாரு, சரி ஐயா நீங்களே செய்யுங்க, அவர் ஒதுக்கிட்டார். ஆனா அந்த கிராமத்தாரு 6-7 கிராமத்தாரு மொத்தமா சேர்ந்து நம்மளால அதை தூர்வாரி நீர் பஞ்சத்தை போக்கணுமேனு கிராமத்தார்கள் முன்னின்று கீழே இறங்குறாங்க அந்த முடிவுக்கு. ஆனா அதையும் தடுக்கிறாங்க அந்த அதிகாரிகள். நடந்தது. இப்ப அந்த தம்பிக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுது. இந்த வேலையை நீ செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா அவனை சீக்கிரத்தில் அவனை போட்டுருவோம்னு சொல்றாங்க. பகிரங்கமா மிரட்டல். ஒரு பதிவு பண்ணியிருக்காரு, வலைதளத்தில் இருக்கு, தேடுங்க. ஒரு சின்ன பிள்ளை எங்கேயோ பிறந்தவன் இந்த உலகத்தோட பஞ்சத்தை வாழ வழிவகுத்தார் அகத்திய மாமுனிவர். பாரனைத்தும் பொய்யன்று என்று பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துறக்க அரிது அரிதன்னார் தாய்மான சுவாமி. ராமநாதபுரம் விஜய ரகுநாத சேதுபதினு ஒரு மன்னர். விஜய ரகுநாத சேதுபதினு ஒரு மன்னர். அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க, 2 பெண்களும் பெரிய பிள்ளைகள் ஆயிடுச்சு. மூத்தவ பேர் சிவகாமி நாச்சியா, இளைய பேர் ராஜலட்சுமி நாச்சியா. பைசா கொடுங்கன்னாங்க. அவர் இல்லைன்னாரு. காசு இல்லைன்னா கூட்டிட்டு போக முடியாதுன்னு இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டோன்னு ரொம்ப வருத்தம் அவருக்கு. ஐயா இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன், என்ன கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்களா? காசு இருந்தா கூட்டிட்டு போறேன், இல்லைன்னா இறங்கியா. அவர் யோசிச்சார், யார் இந்த நாட்டோட பொறுப்பாளர், யாரு இது, யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கு? ராமநாதபுரம் சமஸ்தானம். நேரம் அரண்மனைக்கு வந்தாரு, மன்னரை பார்த்தாரு. மன்னர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாரு. ஐயா நான் வடக்கு என்கிட்ட 25 பைசா இல்லேன்னு சொன்னார். சரி, இப்பவே கேட்கிறாரு இந்த காவலர்களை, என்னையா சொல்றாரு அவருன்னு. உங்க மாப்பிள்ளை 25 பைசா கட்டணம் வசூல் பண்ண சொல்றாருன்னு சொல்ல, அடுத்தபடியா அவருக்கு கோவம் வந்துருச்சு. ஏன் என்கிட்ட சொல்லலன்னு கேட்டாரு. உங்க மாப்பிள்ளை அவரு, நீங்க மாமனாரு, இதுல என்னத்தை நாங்க தலையிட்டோம், அதனாலதான் சொல்லலன்னு சொல்ல. இந்த 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 எண்ணம் தான் நிறைய இடங்களில் தயை பார்க்கறதுனுடைய விளைப்பிழை. அதனால என்னென்னமோ இழந்துட்டேன், அது வேற விஷயம். ஆனா அவர் அதை பத்தி யோசிக்கல. மாப்பிள்ளைய கைது பண்ண சொல்லி உத்தரவு. 2 பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு பொம்பளை பிள்ளைய வாழ்க்கையில பத்தி சிந்திக்காம மாப்பிள்ளை செஞ்ச தப்புக்காக மாப்பிள்ளைக்கு தண்டனை கொடுக்க குற்றவாளி கூண்டுல நிறுத்தியாச்சு, கைது பண்ணியாச்சு. தன் புருஷனை கைது பண்ணிட்டாரு அப்பாங்கிற விவரம் 2 பேருக்கும் போகுது. 2 பேரும் பதறி போய் அங்கிருந்து பல்லக்கில் புறப்படுறாங்க. ராமேஸ்வரத்துலேருந்து ராமநாதபுரத்துக்கு பல்லக்கில் வந்துகிட்டே இருக்காங்க. இங்க விசாரணை தொடங்குது. மாமனார் நீதிபதி கேட்கிறாரு, உன் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு, கோயிலுக்கு வந்த யாத்திரியர்கள்கிட்ட 25 பைசா கட்டணம் வசூல் பண்ணதாக, என்ன சொல்றான்னு கேட்டாரு. நல்ல மனுஷன் வாழ்ந்த காலம். ஆமான்னாரு. நேரம் இப்போலாம் கேட்டிருந்தா லட்சம் சத்தியம் பண்ணுவாங்க. நான் இல்ல, காலையில சொன்னதை சாயந்தரம் இல்லைன்றேன், கூட இருந்து பண்ணிவிட்டாங்கிறேன். எப்படியெல்லாம் தப்பிக்கிறாங்க. தப்பிப்பேன்ல. நீங்க இது கவனக்குறைவுனால, அதனால எல்லாம் இல்லை. புரியுதா? அது நல்லதா கெட்டதா? அது நீங்க அந்த வாதத்தை அப்புறம் வைங்க.
அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனேயே ஆமான்னாரு. அடுத்தபடியா அவரு தண்டனையை வழங்குறாரு பாருங்க, நீதி வழங்குறாரு பாருங்க. எவ்வளவு நேர்மையா 2 மகளை கட்டி கொடுத்துட்டு, நீ செய்தது தேச துரோகமா இருந்தா உன்னை நாடு கடத்தி மன்னிச்சிருக்கலாம், நீ செய்தது சிவ துரோகம், கடவுளுக்கே நீ துரோகம் பண்ணி விட்டாய், உனக்கு மன்னிப்பு கிடையாது, மரண தண்டனை, தலையை வெட்ட உத்தரவுங்க. மாமனார் கொடுக்குறாருங்க, 2 புள்ளைய கட்டி கொடுத்துருக்காரு. இப்ப தலையை வெட்டியாச்சு. தகவல் ராமேஸ்வரத்துக்கு போகுது. அக்காவும் தங்கச்சியும் பல்லக்கில் வந்துகிட்டே இருக்காங்க. சிவகாமிக்கு தெரிஞ்சிருச்சு தன் கணவனை வெட்டிட்டார் அப்பா, உத்தரவு போட்டாச்சுன்னு. உடனே அங்கனே பல்லக்க விட்டு இறங்கி தீ மூட்டி உயிர் விட்டா. அதான் ராமேஸ்வரத்தில் அக்கா மடம். அடுத்தபடியா தங்கச்சிக்கு தகவல் தெரியுது, அவரும் பல்லக்க விட்டு தீ மூட்டி உயிர் விட்டா. அதான் ராமேஸ்வரத்தில் தங்கச்சி மடம். அக்காவும் தங்கச்சியும் தீ குளிச்சு இறந்த இடத்துல தான் அவங்க அப்பா விஜயரகநாத சேதுபதி அக்கா மடம் தங்கச்சி மடம்னு மடங்கட்டி பேர் வச்சு சோறு போட்டார். இன்னைக்கு சாலை விரிவாக்கத்தில் அந்த மனத்தையும் காணும் ஒன்னையும் காணும், ஆனால் பேர் மட்டும் இருக்கு. அண்ணன் நாளடைவில் பேரையும் இழந்துருவான். எந்த பேர் வச்சிருக்கிறோம் ஒழுங்கா? இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு யாராவது யோசிச்சிருக்கிறோமா? அந்த சிந்தனை யாருக்காவது இருக்கா? ஆனாலும் ஒன்று, கணவன் இல்லை என்றால் வாழ முடியாத சூழ்நிலை இருந்தது அன்று. அதனால அவர்கள் இருவரும் இறந்தார்கள். ஆனால் உண்மையிலேயே 2 மகளோட வாழ்க்கையை கூட எண்ணி பார்க்காமல் இந்த நாடு, இந்த நாட்டோட தன்மை, தர்மம், நீதி, நியாயம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று தன் மருமகனுக்கே நீதி வழங்கிய நீதிமான் விஜய ரகுநாத சேதுபதி மன்னனுடைய பெருமையை நான் என்ன சொல்லுவேன். அவ்வளவு நேர்மையா இருந்த அந்த வம்சத்துல ஒருத்தர் தாய்மான சுவாமி திருச்சியிலேருந்து புறப்பட்டு இங்க வந்து மயானத்துல உட்கார்ந்து இருக்காரு. அவர் நிஷ்டையில ஆடு மாடு மேய்க்க போனவங்க சுடுகாட்டில் ஒரு புணம் கிடக்குன்னு சொல்லிட்டாங்க. அது பிணமாவே இருந்தாலும் விசாரணை செஞ்சிருக்கிறாங்க. அதான் ஊழ்வினை வந்து உறுத்துறது. அப்ப மன்னர் என்ன சொன்னாரு, விசாரிக்காம பிணமா இருந்தா எரிச்சிருங்க பான்ட்டாரு. அவர் 40 வயசு நிஷ்டையில உட்கார்ந்துருக்காரு. விறகுகளை வச்சு அடுக்கி தீ வச்சாச்சு. தீ வச்சு சூடு பட்ட உடனே சிதையை தள்ளி எழுந்து வான்வெளியாக பறந்ததாக வரலாறு சொல்லுது. அப்ப பாடின பாட்டு 100 பாட்டு, வித்தக சித்தர்கணம்னு பேர். இப்ப இதனுடைய சாபம் என்னாச்சு தெரியுமா? 40 வயசுல தாய்மான சுவாமிக்கு உயிரோட தீ வச்ச பாவம் இன்னைக்கு வரைக்கும் ராமநாதபுரம் சமஸ்தான ஆண் வாரிசு 40 வயசை தாண்டல. மனசுல வச்சுக்கிறோம். அதுக்கு தான் சொல்றேன், தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தவின் தன்னஞ்சே தன்னை சுடும் என்ற எண்ணம் ஒவ்வொருத்தருக்கும் இருந்தால் வாழ்க்கை நியதி எல்லாம் நல்லபடியா நடக்கும். இருந்தாலும் மறைந்த பெருந்தலைவர் ஐயா அவர்கள் ஒன்றரை முக்குளத்து வீரசிங்க முத்துராமலிங்க தங்கம், முக்குளத்து வீரசிங்க முத்துராமலிங்க தங்கம், மக்களை தவிக்க விட்டு மரணமான சேதி கேட்டு மனங்களங்கிடலானோம் தேவர் மறைந்த முகத்தை காணும். மனங்களங்கிடலான தேவர் மறைந்த முகத்தை காணும். நெஞ்சுறுதி கொண்டவரா நேதாசி ஸ்நேகிதரா, நெஞ்சுறுதி கொண்டவரா நேதாசி ஸ்நேகிதரா, அச்சாத வீரசிங்கம் 56 வயதுக்குள்ளே அவனி வாழ்வை துறந்தார். தேவர் அமரராக மறைந்தார். அவனி வாழ்வை
அழகான இந்த இடத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது ஏற்ற பாவை செய்கிறார்களா கலா சேவை என்று பற்றற்று கவனிப்போம். நாராயண நமக. ஆலோலம் சோ, என்ன அற்புதமான கானம். தேனினு இனிய குரலாக, தேனு தானும் கெடாது, தன்னை சார்ந்தவரையும் கெட விடாது. சில பேரை பார்த்தோன்னே அண்ணன் பால் மாதிரி, அவர் குணம் பால் மாதிரி அப்படிமா. ஏன் குணம்தான் பாலோட பொருந்தும், வேற எதுவும் பொருந்தாது. பால் போல வெள்ளை மனசுக்காரன்னு சொல்லுவாங்க, அது பொருந்தாது தான். உங்க சட்டை வெள்ளை, இந்த இது வெள்ளை, சுண்ணாம்பு வெள்ளை, கல்லு வெள்ளை, அப்ப எது பொருந்தும்? பாலோட பொருந்தாது. அப்ப பாலுக்கு எது பொருந்தது? அது ஒருவேளை இனிக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்னென்ன இனிக்குது? கற்கண்டு இனிக்குது, தேனு இனிக்குது, அதிமதுரம் இனிக்குது, இழுப்பப்பூ இனிக்குது, சர்க்கரை இனிக்குது, அத்தரையும் இனிக்குது. அப்ப அதுவும் பொருந்தாது. அப்ப எது பொருந்தது? பாலோட குணம் மட்டும்தான் பொருந்தும். பாலுக்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கு தெரியுமா? என்ன? எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் வியாபாரியை காட்டி கொடுக்காது. ஆமா, அப்படியா? பாலுக்கு எவ்வளவு காசோ கூட ஊத்திருக்க தண்ணிக்கும் காசு. பாலுக்கு உரி வச்சோம்னா அது கூட தண்ணிக்கும் உரி வச்சிருக்கோம். நீங்க பால் காய்ச்சுவா தாய்மார்கள்லாம் பாலையா காய்ச்சுறாங்க, கூட சேர்த்துருக்கிற தண்ணியை வத்த வைக்கணும். பாத்திரத்துல பாலை ஊற்றி அடுப்புல வச்சு அடுப்பை பற்ற வச்சாச்சுன்னா சூடு பட்டோன்னே பால் மட்டும் பொங்கி மேலே வரும். ஏன் வருது? இப்போ சொல்லுமா பால் அக்னி பகவான் நெருப்பை பார்த்து சொல்லுமா, ஏன் அக்னி பகவானே என்னோட சேர்ந்திருக்க நண்பனை நீ கொல்லாவா பாக்குற, உன்னை நான் கொல்றேன் பாருன்னு பொங்கி மேலே வருமா. அப்படி வர்ற போது கொஞ்சம் தண்ணி கொண்டு ஊத்துங்க, நண்பன் வந்துட்டானேன்னு அடங்கி போயிருமா. அதனாலதான் சில பேரை பார்த்தா பால் போன்றவருங்கிறான், இன்னும் சில பேரை பார்த்தா தேன் போன்றவர்கள். தன்னோட சேர்ந்த வறியவருக்கு எல்லா நலனையும் கொடுப்பவர்களுக்கு பேர் தான் தேன் போன்றவர். அது பார்த்தா திருவாசகத்தை தேன் என்றார்கள். தேனு தானும் கெடாது, தன்னை சார்ந்தவரையும் கெடவிடாது. உண்மையான அசலான தேனுக்குள்ள ஒரு பொருளை போட்டாச்சுன்னா எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கெட்டே போகாது. ஒருத்தர் ரொம்ப மொழி பற்று உடையவர், அவர் எல்லா மொழியும் கத்துக்கணும்னு ஆசைப்படுறாரு. நம்ம பாரதி மாதிரி எல்லாத்தையும் படிச்சுட்டு கடைசியா சொன்னார்ல, பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி, முண்டாசி கவிஞன், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னார். அவருக்கு எல்லா மொழியும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை சொல்றாரு. ஆனா இங்க ஒருத்தர் என்ன பண்றாரு, எல்லா மொழியும் தேடி தேடி படிக்கிறார். தமிழ், ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், உருது, துளு, இந்த உலகத்துல எத்தனை மொழிகள் இருக்கோ அத்தனையும் தேடி தேடி படிச்சுக்கிட்டே இருக்காரு. வீட்டுல உட்கார்ந்து இதே வேலையா இருக்கு, தூங்குற நேரம் கூட ரொம்ப குறைவு. வீட்டுக்காரம்மா பார்த்தா, மனைவி இருப்பாள்ல, அவ பார்த்து கேட்கிறா, ஏயா இதே பொழப்பத்து படிச்சுக்கிட்டு இருந்தா சோத்துக்கு என்ன செய்யறது, புள்ள ஊட்டியை வச்சிருக்கிறான், அதைத்தான் அப்படி என்ன செய்யறது, அதுக்கு ஏதாவது வழி இல்லாமல் இப்படி வேலை மெனக்கட்டி இதே படிச்சுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்குன்னு அந்த சங்கடப்பட்டான் அந்த அம்மா. இப்போ அவர் என்ன சொல்றாரு, மொழி ரொம்ப முக்கியமா, மொழியை இழந்துட்டோம்னா இனத்தை இழந்துருவோம், இனத்தை இழந்துட்டா சொந்த நாட்டில் அகதியா வாழ்ற சூழ்நிலை ஏற்படும். வரலாறு சொல்றது பல நாடுகள் அப்படி ஆயிடுச்சு. அதனால எந்தெந்த மொழியில என்னென்ன விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அப்பதான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும்னு நான் படிக்கிறேன்னாரு. அந்த அம்மாவுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து ஒரு வார்த்தை கேட்டாவாரு, வேலை வேற வேலையே இல்லை உனக்கு, இதே பொழப்பத்து போய் படிச்சுக்கிட்டு இருந்து எந்த யாரு கேட்க போறான், இல்ல நான் தான் கேட்கறேன், இதை படிச்சு எந்த நாய் கேட்க போகுது அப்படின்ட்டா. இதெல்லாம் படிச்சு எந்த நாய் கேட்க போகுதுன்னு அல்ல, அவருக்கு கோவம் ரொம்ப தாங்கல, வந்துருச்சு நிறைய. சரி, இதுக்கு மேல உன்னோட வாழ முடியாது, மொழியை போய் இவ்வளவு கேவலமா எந்த நாய் கேட்க போகுதுன்னு நீ கேட்டுவிட்டியல்ல, நான் போறேன் ஊரை விட்டுன்னு கிளம்பிட்டாருங்க. ஊரை விட்டு போய் நாடு விட்டு நாடு ஒரு நாட்டில் தங்கி இருக்கிறார். ரொம்ப காலம் அங்கேயே தங்கி இருக்கிறாரு. அங்க உள்ள மொழிகள்லாம் கத்துக்கிறாரு. இவருக்கு பல மொழிகளும் தெரியுங்கிற விவரம் அங்க பரவலா தெரிய வந்துருச்சு. நிறைய நண்பர்கள் வந்துட்டாங்க. இப்ப பாருங்க, அவர் தங்கியிருந்த நாட்டுல ஒரு பெரிய கொள்ளை சம்பவம், திருட்டு நடக்குது. அரசாங்க கருவூலத்துல கூட்டமா வந்து கொள்ளை அடிச்சுக்கிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. சரி, காவல்துறைக்கு ஒரே அதிர்ச்சி ஆகி போச்சு. எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு தேடினா ஒரு தடயமும் சிக்கல. அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க, வரும்போது ஒரு நாயை கூடவே கூட்டிட்டு வந்திருக்காங்க. சரி, இங்க திருடி கிடி முடிச்சு எல்லாத்தையும் அள்ளிட்டு ஓடுற வேகத்துல நாயை கூட்டிட்டு போகாம விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த நாய் மட்டும் அவங்க காவல்துறையில சிக்கிருச்சு. இப்ப நாயை வச்சு துப்பு துளக்கணும். எப்படி துளக்குறது, எப்படி பண்றது? நாய் சொல்லுமா, நாங்க இன்னார் வந்தோம், இந்த நாட்டுல இருந்து வந்தோம் அப்படின்னு நான் சொல்லும், சொல்லாது இல்ல, சொல்லாதுல. நாய்க்கு 5 அறிவு, மனிதனுக்கு 6 அறிவு. ஆமா, இப்ப காவல்துறையில நாயை பிடிச்சிக்கிட்டே திருறாள், யாருக்கு 5 அறிவு, யாருக்கு 6 அறிவு? இருக்கோ, ஏன்னா எல்லாருக்கும் 6 அறிவு இல்லையா? சில பேருக்கு அந்த இடத்துல நாய் மேலா தெரியுது. குற்ற சம்பவங்களை கண்டுபிடிக்க நாய் தேவைப்படுது நமக்கு. இப்ப அதை 5 அறிவுன்னு சொல்றதா, எப்படி சொல்றது? நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பா, அது நமக்கு வேண்டாம். அரமணை கோழி முட்டை அம்மிகளை உடைக்க. ஆனாலும் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நாயை வச்சு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுமா? அதுதான் இங்க இருக்க யதார்த்தம். தமிழர்கள் நாய் வளர்த்திருந்தா தமிழ்ல பேசினா கூப்பிட்டா வரும். சரி, இந்திக்கார நாய் வளர்த்திருந்தா இந்தியில சொல்லி கூப்பிட்டா வந்துரும். ஆங்கிலேயர்கள் நாய் வளர்த்திருந்தா ஆங்கிலத்துல சொல்லி கூப்பிட்டா வந்துரும். அப்படி எந்தெந்த மொழிக்காரர்கள் எந்தெந்த பிராணியை வளர்க்கிறார்களோ அந்த மொழியினுடைய தன்மை பாச அதுக்கு தெரியும், கூப்பிட்டா வந்துரும். இப்ப இந்த நாய் எந்த மொழியில வளர்க்கப்பட்டதுன்னு கண்டுபிடிக்கணும். சரி, யாரை கூப்பிடுறது? எந்த நாய் கேட்க போன்னு சொல்லி கோச்சிட்டு போனார்ல, அவருக்கு தான் எல்லா மொழியும் தெரியுமே. அவர் வேலை மனக்கிட்ட அதே படிச்சார்ல, அவரை கூட்டிட்டு வந்து இங்க வாங்க, ஏன் இந்த நாய் குற்றவாளிகள் கொண்டு வந்திருக்காங்க, திருடங்க, எப்படியாவது நீங்க பேசி கண்டுபிடிங்க அப்படின்னா அவர் ஒரு மொழியா பேசிக்கிட்டே இருந்தாரு. நாய் திரும்பல.
கடைசியா ஏதோ ஒரு மொழியை பேசுறாரு, அது படக்குன்னு இப்படி திரும்பிருச்சு. சரி. அந்த மொழியிலே கூப்பிட்டாரு, வந்துருச்சு. அந்த மொழியிலே பேசி பேசி நாயை அரவணைச்சிட்டாரு, பக்கத்துல நிக்குது. இப்ப காவல்துறைக்கு தெரிஞ்சு வச்சு இந்த மொழி பேசுறவங்க தான் இந்த நாயை வளர்த்துருக்காங்க. இப்ப இந்த மொழி பேசுறவங்க தான் திருட வந்திருக்காங்க. இந்த மொழி எந்த நாட்டுல இருக்குன்னு கண்டுபிடிச்சு போய் அவங்கள கொண்டு வந்து இங்க அடைச்சாச்சு சிறையில. இப்ப இதுக்கு காரணமா இந்த நாய் எந்த மொழியில வளர்க்கப்பட்டதுன்னு கண்டுபிடிக்க காரணமா இருந்தார்ல, அவருக்கு ஏதாவது சன்மானம் கொடுக்கணும்னு இந்த நாடு விரும்புது. அதிகாரி எல்லாம் கேக்குறா, ஐயா பெரிய சாதனை செஞ்சிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி, உங்களுக்கு இந்த நாடு ஒரு கௌரவம் செய்ய விரும்புது, இந்த நாட்டோட குடியுரிமை வேணுமா சொல்லுங்க. வேண்டான்னாரு. இந்த நாட்டுல ஏதாவது வீடு வாசல் பங்களா வேணுமா? வேண்டான்னாரு. அதை காசு பணம் ஏதாவது கோடி கோடியா வேணுமா? வேண்டான்னாரு. சரி, அப்புறம் வேற என்ன வேணும்? ஏதாவது நகை எல்லாம் வேணுமா? தங்க வெள்ளி வைரம் வைடூரியம் அது மாதிரி எதுவும் வேணுமா? அதுவும் வேண்டான்னாரு. சரி, என்ன இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு எதுவுமே வேண்டாங்கிறீங்களே, சரி உங்களுக்கு என்னதான் வேணும் அதையாவது சொல்லுங்கன்னாரு. அவர் சொன்னார், ஐயா கோச்சுக்காதீங்க, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நீங்க ஒரே ஒரு வேலை மட்டும் செய்யுங்க. என்ன செய்யணும்? இந்த நாய் நிக்குது இல்ல, அதை மட்டும் என்கிட்ட கொடுங்கன்னாரு. என்னையா எல்லாமே நாய்? ஆமா, இதெல்லாம் வேண்டான்னு நாயை கேட்கிறாரு. அவங்களும் கேட்டா, எதுக்கு அந்த நாய் களவாணி பயலுக்கு வளர்த்த நாய், அதை போய் நீங்க கேட்குறீங்க? இல்ல இல்ல, நான் அந்த மொழியெல்லாம் தேடி தேடி படிச்சேன். எங்க வீட்டுக்காரி கேட்டா எந்த நாய் கேட்க போகுதுன்னு. இப்ப நான் அவளுக்கு சொல்லணும், இந்த நாய் கேட்டுருச்சுடின்னு அந்த நாய்கிட்ட போய் காட்டணும். அதனால நாயை கொடுங்கன்னாலாம். நாயா இருந்தாலும் நன்றியோட இருக்குல்ல. மொழி ரொம்ப முக்கியம் இல்லையா? எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குகின்றானே. எத்தனை மொழிகள் இருந்து என்ன செய்ய? பாரதி சொன்னான், செப்பு மொழி 18 உடையால் எனினும் சிந்தனை ஒன்றுடையால், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு, நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, வடவேங்கடம் தென்குமரி ஆயிரை தமிழ் கூடும் நல்லுலகம். ஆனா நாடு தமிழ்நாடு, மாவட்டத்துக்கு ஒரு மாதிரியா இருக்கு தமிழ். எங்க போய் சொல்ல? ராமநாதபுரம் மாவட்டம் இன்னைக்கு வரைக்கும் வறட்சி மாவட்டமா அரசாங்கம் வருஷம் அறிவிக்குது. ஆமா, வறட்சி மாவட்டமா இருந்துச்சா? வரலாறு படிச்சவங்களை கேளுங்க. 1800களிலே தமிழ்நாட்டினுடைய நடுப்பகுதியான அந்த விழுப்புரம் மாவட்டம் பகுதியில் வருது ஒரு பஞ்சம், தாது வருஷத்து பஞ்சம்னு. அந்த பஞ்சத்துல பிழைக்க முடியாம பல லட்சம் பேர் வந்து தஞ்சம் புகுந்த மாவட்டம் இந்த ராமநாதபுரம் மாவட்டம். அப்படி வரலாறு சொல்லுது. தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்துல இருக்கிறதுக்கான ஆதாரம் எனக்கு வீடு வந்து சேர்ந்துருச்சு. அப்படி வறட்சி மாவட்டம் இல்லாம செல்வ செழிப்போடு இருந்த ராமநாதபுரம் மாவட்டம் இன்னைக்கு வரைக்கும் வறட்சி மாவட்டமா ஆக்குனது யாரு? இது எதனால ஆச்சு? தம்பியெல்லாம் செல்லு வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. வணக்கம், நல்ல விஷயம் தான். படிக்கிறீங்களா தம்பியெல்லாம்? எத்தனாவது படிக்கிறீங்க? என்னடா ஒருத்தர் பார்க்க? என்னப்பா 9ஆம் வகுப்பு. தமிழ் பாடம் இருக்கா 9ஆம் வகுப்புல? தமிழ் பாடத்துல தமிழ் எழுத்துக்களை பத்தி இருக்கா? இப்போ 8வது படிச்சிருப்பீங்களா? தமிழ் பாடம் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சா? உயிரெழுத்து எத்தனை? இதே நிலைமை தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும். அந்த தம்பியில குறை சொல்லக்கூடாது. காரணம் என்னன்னு கேளுங்க. உயிரெழுத்து தெரியல, மெய்யெழுத்து தெரியல, உயிர்மெய் எழுத்து தெரியல. ஆனாலும் கொல்ல பேர் சொல்றேன், நாங்க தான் தமிழ்நாட்டில் தமிழை வளர்த்தோம்ங்கிற. அவங்களை கண்டாத்தான் கடுப்பாவே வருது எனக்கு. என்ன கொடுமை! இந்த இருக்கிற சின்ன சிறார்களுக்கு தமிழ் தெரியல, தமிழ்ல பேர் வைக்கல. எப்படி ஆயிப்போச்சு? ராமநாதபுரம் மாவட்டம் வறட்சி மாவட்டத்துல இருந்து ஒரு இளைஞன் மீட்டு கொண்டிருக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? ராமநாதபுரம் மாவட்டத்தை தண்ணி பஞ்சத்தை போக்கிக்கிட்டு இருக்கேன். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி தாலுகா நாடியம்ங்கிற கிராமத்தில் பிறந்த நிமல் ராகவகுமார். அழுத்தம் திருத்தமா பதிவு பண்ணுங்க, இதை துண்டாக்கி போடுங்க நாளைக்கு. அப்படி அந்த தம்பி இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் 27 மதகுகள்ல நீர் நிரப்பிட்டாரு. கொண்டாடுது உலக நாடுகள்லாம் அந்த தம்பிய. இங்க மட்டும்தான் செஞ்சாரான்னு பார்த்தா பாலைவன மாநிலமான ராஜஸ்தான்ல போய் செஞ்சார். அதுக்கு அடுத்தபடியா புதுக்கோட்டை மாவட்டம், ஒவ்வொரு மாவட்டமா குளங்களை தூர்வாகி கால்வாரியை தூர்வாரி அங்க நீர்நிலைகளை மேம்படுத்தி தண்ணி பஞ்சத்தை போய்கிட்டே வர்றார். கடைசியா அயல் நாடு ஆப்பிரிக்கா நாடான கென்யாவில் போய் செஞ்சுட்டார். அங்கேயும் பஞ்சம். அவர் அங்க போய் நீர் மேலாண்மை நிறுவிட்டு ஒரு வலைதளத்துல ஒரு பதிவு போடுறாரு, ஆப்பிரிக்காவும் ஆப்ப நாடுன்னு. ஆப்ப நாடு எங்க இருக்கு? இந்த பக்கத்துல எங்க தானே? இதே ஆப்ப நாடு தான். இது பூரா ஆப்ப நாடு. ஆமா, ஆப்ப நாடுனா ராமநாதபுரம் மாவட்டமே குறிக்குது. அவர் ஏன் ஆப்ப நாடுன்னு போட்டாரு, ஆப்பிரிக்காவும் போட்டாரு? நீங்க இங்க தண்ணி தூக்குறதுக்கு ஒரு வண்டி தயார் பண்ணிருக்கீங்களே, இந்த 6-7 குடத்தை வச்சு ஒன்னா தள்ளிக்கிட்டு போற வண்டி. ஆமா, அதே சூழ்நிலை ஆப்பிரிக்காவில் இருக்கு. அதை பார்த்துட்டு ரெண்டையும் ஒப்பிட்டு போட்டாரு. இன்னைக்கு ஆப்பிரிக்கா கென்யா அவரை கொண்டாடுது. நேத்து வரைக்கும் எங்க இருக்காரு தெரியுமா? நம்ம நாட்டுல ரூபா நோட்டு அச்சடிக்கிறாங்களே, எந்த மாநிலம் தம்பி? தமிழ்நாட்டு இந்தியாவுடைய ரூபா நோட்டு அடிக்கிற மாநிலம் எது? நாசிக். மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்ல இருக்காரு அந்த தம்பி ஒரு வாரமா. அங்க தண்ணி பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. அங்க நீர் மேலாண்மையை கையில் எடுத்து அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க எதுக்காக நான் இதை சொல்ல வந்தேன் தெரியுமா? கமுதி இருக்குல்ல, உங்க கமுதி, கமுதியில அங்க இருந்து போகக்கூடிய ஒரு கால்வாயை, ஒரு 6-7 கிராமத்துக்கு போக வேண்டிய கிராமத்து கால்வாயை
தூர்வாரா அவர் முற்படுறாரு. கமுதி தாலுகா தானது, தாலுகா நிர்வாக அதிகாரிகள் இவர் அதை செய்ய விடாம தடுக்கிறாங்க. நல்லா கேட்டுங்க, இது சத்தியமான உண்மை. அதை செய்யக்கூடாதுன்னு அவரை தடுத்தாச்சு. அவர் பார்த்தாரு, சரி ஐயா நீங்களே செய்யுங்க, அவர் ஒதுக்கிட்டார். ஆனா அந்த கிராமத்தாரு 6-7 கிராமத்தாரு மொத்தமா சேர்ந்து நம்மளாவது அதை தூர்வாரி நீர் பஞ்சத்தை போக்கணுமேனு கிராமத்தார்கள் முன்னின்று கீழே இறங்குறாங்க அந்த முடிவுக்கு. ஆனா அதையும் தடுக்கிறாங்க அந்த அதிகாரிகள். நடந்தது. இப்ப அந்த தம்பிக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுது. இந்த வேலையை நீ செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா அவனை சீக்கிரத்தில் அவனை போட்டுருவோம்னு சொல்றாங்க. பகிரங்கமா மிரட்டல். ஒரு பதிவு பண்ணியிருக்காரு, வலைதளத்தில் இருக்கு, தேடுங்க. ஒரு சின்ன பிள்ளை எங்கேயோ பிறந்தவன் இந்த உலகத்தோட பஞ்சத்தை போக்குறேன், தண்ணி பஞ்சத்தை. ஆனா இங்க என்ன நடக்குது, காசிக்கு விற்கிறவன் அவனை கொண்டு விட பாக்குறேன். எங்க போய் சொல்ல, அரசு அதிகாரிகள் அதுக்கு அனுமதி கொடுக்கலங்க. பெரிய கொடுமையா இருக்கு. இந்த இருக்கிற கமுதியில நான் இங்க இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் பேசணும்னே தெளிவுபடுத்தினேன். நேற்று தொடர்பு ஒன்று தம்பியோட பேசினேன், நிமல் ராவகுமாரோட நான் வரும்போதே பேசிட்டேன். அப்படி நல்ல விஷயத்தை இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த தண்ணி இல்லாமல் வாழ முடியாதுங்கிற செய்கிற ஆட்கள் எல்லாம் விட்டுட்டு இங்கே என்னென்னமோ எப்படி எப்படியோ நடந்துக்கிட்டு இருக்கு. தயவு செய்து சிந்திப்போம், செயல்படுவோம். நாளைய தலைமுறைக்கு இந்த நீர் ரொம்ப முக்கியம். இந்த ஊரணியில் அடுத்த வருஷமாக தண்ணி இருக்கிற அளவுக்கு நீங்கள் எல்லாருமா சேர்ந்து அந்த தம்பியை தொடர்பு கொள்ளுங்க. கட்டாயம் அது நடக்கும். ஆகையினால் இந்த இடத்துல ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றால் பெண்மகள் என்பதை பார்க்கின்ற பொழுது இந்த விதம் ஆண்டுக்கு ஒரு முறை சுபதனம் வர வேண்டும். சுபதனத்தை எல்லோரும் கொண்டாட வேண்டும். அதனால் அனைவருக்கு இன்பம் விளைய வேண்டும் என்று ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம். அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் நமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம். அடுத்தவர் நினைப்பவர் நமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். வள்ளுவன் பிறந்து குறளை சொன்னான், அறிவுக்கு அதுதான் சுபதினம். வள்ளுவன் பிறந்து குறளை சொன்னான், அறிவுக்கு அதுதான் சுபதினம். தன் பிறந்து போதனை செய்தான், அன்புக்கு அதுதான் சுபதினம். காந்தி பிறந்து உரிமைக்கு அதுதான் சுபதினம். ஒருவன் துணிந்து தியாகம் செய்தான், உலகுக்கு அதுதான் சுபதினம். ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம். அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் நமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். நிறைகுட போல் ஒரு திரைப்படம் வந்தால் ரசிகருக்கு அதுதான் சுபதினம். திரைக்கூடம் போல் ஒரு திரைப்படம் வந்தால் ரசிகனுக்கு அதுதான் சுபதினம். உழுதுண்டு வாழும் மக்களுக்கெல்லாம் அறுவடை நாளே சுபதினம். காத்தடிச்சிட்டு கோடி விழுந்தால் கிடைப்பதற்கு அதுவே சுபதினம். தங்கள் கையில் பல கோடி இருந்தால் எளியவர்க்கெல்லாம் சுபதினம். ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம். அடுத்தவனோடு நினைப்பவர் நமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். பாரடைத்தும் பொய்யனவே என்று பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துறக்க அறிந்த 9 கோடி சொத்து. அந்த காலத்தில் வாத்தியார் பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்தும் போதே 5ல் 9 போகுமா, கழித்தல் கணக்கு போகாதுன்னா என்ன செய்ய சொல்லி கொடுத்தாங்க, கடன் வாங்கணும்ல பக்கத்தில் ஒரு எண் கடன் வாங்கி கழிக்க சொல்லி கொடுத்தாங்க. கடன் வாங்கி கழிக்க சொல்லி கொடுத்த வாத்தியாருங்க கடனை எப்படி அடைக்கணும்னு சொல்லாமல் போயிட்டாங்க. அப்படி போயிலும் கடனை வாங்கிட்டு அடுத்த நாட்டுக்கு ஓடி போயிடுறேன், நாடே கடனில் இருக்குது. எங்கே போய் சொல்ல, அப்படி ஆகி போச்சு நிலைமை. இருந்தாலும் உணவுகள் எல்லாம் நஞ்சா போச்சு. அத்தனையும் மாறி 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 பாருங்க. சொரக்கான்னு ஒன்று இருந்துச்சு நம்மக்கிட்ட, அது உடம்புல இருக்க உப்பை போக்கும். அதனால தான் பேசும்போது அட ஆமாம் சொன்னார் சொரக்காய்க்கு உப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சொரக்காய்க்கு உப்பு இல்லாமல் இல்லை, சொரக்காய் சாப்பிட்டா நம்ம உடம்புல இருக்க உப்பு குறையும். உப்பு குறைஞ்சிட்டா உடல் உறுப்புகள் பாதுகாக்கப்படும். இன்னைக்கு உப்பு அதிகமாக கூடுறதுனால தான் இந்த சிறுநீரகம்ங்கிறது ஒன்று கெட்டு போகுது. சிறுநீரகம்னா என்ன அங்கே பார்க்குறீங்க, கிட்னி அது கெட்டு போயிடுது. அப்படி போச்சுன்னா உயிர்
போயிருங்கிற இடத்துக்கு வந்துருச்சு. அதை டயாலிசிஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க பாருங்க, மருத்துவமனையில் ரத்தத்தை சுத்தப்படுத்தி திருப்பி ஏற்றுறது. அதுவே முறை தவறு. அது அந்த இடத்துக்கு உடம்பு மாறிடுச்சுனாவே மரணம் தான். சொரக்காய் குண்டு சட்டி மாதிரி இருந்தது போய் இன்னைக்கு சொரக்காய் புடலங்காய் மாதிரி ஆகிப்போச்சு. அதானே? ஆமாம், புடலங்காய் இப்போ சொரக்காய் மாதிரி சுருங்கிருச்சு. என்ன கொடுமை நடத்து இந்த நாட்டில். கமிஷனுக்கு ஆசைப்பட்டு என்னென்ன அக்கிரமம் இருக்கோ அத்தனையும் செய்கிறேன். அதை தட்டி கேட்க போனால் அவனை கொலை பண்ணுறேன். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, காசு. ஆமாம், விதை இல்லாத பழங்கள்லாம் தப்பாக போச்சு. பாலாக இல்லை, விதை தான். நீங்கள் சொன்ன மாதிரி விதை இல்லாத திராட்சை வந்துருச்சா? எல்லா பொருளையும் விதை இல்லை. நீங்க விதை நெல் வாங்குறீல்ல யூனியன்ல விவசாயத்துக்கு, அந்த நெல்லை ஒரு வருஷம் விதைக்கலாம், மறு வருஷம் விதைக்க முடியாது. ஏன்னா விதை அவன்கிட்ட தான் வாங்கணும். காலம் பூரா அவன்கிட்டே கையேந்திர அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? நீங்க 25 வருஷத்துக்குள்ள எல்லா வீட்லயும் விதை நெல் வச்சிருந்தோம். ஏன் நம்மகிட்ட இல்லை? நம்மகிட்ட இருந்த விதை அவன்கிட்ட எப்படி போச்சு? யார் பறிச்சு கொடுத்தது? ஏதாவது அந்த அதுல தெளிவு இருக்கா நமக்குள்ள? அது கிடையாது. அப்படி திராட்சை பழத்துல விதை இல்லாத திராட்சை, அது என்னாச்சு? விலை குறைஞ்சி வச்சு கூடுதலாக கொடுக்குறான்னு ஆசைப்பட்டான். விதை இல்லாத திராட்சையை சாப்பிட பழங்கள், அது மட்டும் இல்லை, எல்லா பழமுமே விதை இல்லாத பழங்கள், மரபணு மாற்றப்பட்ட பழங்களை சாப்பிட்டா நாளைக்கு பிறக்க போகிற ஆம்பளை பிள்ளைகளுக்கு விதை இல்லாமல் போகுது. நடந்துருச்சு, அது மாதிரி நிறைய நடந்துருச்சு. இதெல்லாம் யதார்த்தம். இதையெல்லாம் உணரணும். உப்பு கூட உப்பா இல்லை. இந்த உலக நாடுகள்லாம் வேறு விதமாக போய்கிட்டே இருக்கு. நம்மளும் தற்காத்து கொள்ள வேண்டும். நாளைய தலைமுறையை வாழ வைக்கிறதுக்கு என்ன வழின்னு சிந்திக்கணும். குன்றக்கூடிய அடிகளார் ஒரு கதை சொல்லுவார். ஆமா, சிங்கம் வேட்டையாடி சாப்பிட்றது விலங்கு தானே. அதுலயும் விலங்கு சிங்கம் காட்டுக்கே ராசா. சிங்கம் என்ன பண்ணுச்சா? வேட்டையாடி சாப்பிட்டு மித்த மீதி இருக்குல்ல காலு தலை தோல், அதெல்லாம் நாளாக அழுகி போய் ஒரே துர்நாற்றமா வீசிருச்சு. சரி, இப்ப சிங்கத்துக்கே சைக்கல. நம்ம இருக்கிற இடம் இவ்வளவு மோசமா நாறுது. யார்ட்டையாவது கேட்போம், சுய பரிசோதனை வைப்போம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. சரி, அந்த வழியா ஒரு 6 அடி வேங்க வந்துச்சு. அதை கூப்பிட்டு இங்க வா, நான் இருக்கிற இடத்த பாரு, எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுனுச்சு. வேங்க உள்ள போயிட்டு வந்து மூக்க பிடிச்சி, என்ன தலைவரே நீங்க இருக்க இடம் இவ்வளவு மோசமா நாறுது, இப்படியா வச்சுக்கிறது அப்படின்னுச்சு. சிங்கத்துக்கு அடுப்பு வந்துருச்சு. ஏன்டா உன்னை கூப்பிட்டு இடத்த பார்க்க சொன்னா நாறுதுன்னு சொல்ல வந்த அப்படின்னு ஒற்றே அடி ஓடியே போச்சு. கொஞ்ச நேரத்துல ஒரு யானை வந்துச்சு. யானையை கூப்பிட்டு நீ சுத்தி பார்த்து சொல்லுன்னுச்சு. அது வந்து அழகா சொன்னுச்சு, ரொம்ப நல்லா இருக்கு, மணக்குது, சந்தனமும் ஜவ்வா. தெக்கத்திலேயே பொய் சொல்றியா நீ அப்படின்னு யானைக்கு ஒரு அடி, அதுவும் ஓடிருச்சு. ரெண்டையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அந்த வழியா ஒரு நரி வந்துச்சு. நரியை கூப்பிட்டு நீ பார்த்து சொல்லுன்னுச்சு. நரி உள்ள போகையில யோசிச்சுக்கிட்டே போகுது. ஒருத்தன் உண்மை சொன்னேன் அவனையும் உதைக்கிறேன், அடிக்கிறேன். ஒருத்தன் பொய் சொல்றேன் அவனையும் அடிக்கிறேன். நம்ம என்ன சொல்றோம்? இந்த நாட்டுல உண்மையும் பேச முடியல, பொய்யும் பேச முடியல, எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறாங்க. நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமனை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும் நினைச்சுக்கிட்டு சுத்திட்டு வந்து சொன்னிச்சான், தலைவரே ஒரு வாரமா எனக்கு உடம்பு சரியில்லை, ஜலதோஷம், மூக்க அடைச்சிக்கிடுச்சு, ஒன்னும் தெரியலேன்னுச்சான். இப்படித்தான் கொல்ல போய் சமாளிக்கிறேன். நீங்க நேருக்கு நேரா குற்றம்னு சொல்ல துப்பு இல்ல. சொன்னா ஓட்டு போட மாட்டேன், சொன்னா நாடகத்துக்கு வர மாட்டேன், என்ன வேணாலும் எப்போ வேணாலும் செய்யலாங்கிற துணிச்சல் வந்துருச்சு பாருங்க. ஏன் இந்த சமூகம் குற்ற சமூகமாக மாறி நிற்கிறது காரணம் என்ன? இந்த உலகமெல்லாம் போற்றுது தமிழை. சிங்கப்பூர்ல 17 தமிழ் சங்கம் இருக்கு. உலக நாடுகள்லாம் தமிழை போற்றுது. நயாகரா நீர் அருவி தமிழ்ல நல்வரவுன்னு வச்சிருக்கிறேன். இங்க இருந்து போன ஒரு தமிழர் கேட்கிறாரு, இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டில இருந்து போனவர், ஐயா உலகத்துல பெரிய நாடு வல்லாதிக்க நாடு உங்க நாடு அமெரிக்கா. அமெரிக்கா நாட்டோட மொழியில வைக்காம எங்க தமிழ் மொழியில தமிழ்ல நல்வரவுன்னு வச்சிருக்கிறீங்களே, என்ன காரணம்னு கேட்க அவர் சொன்னாரா, உலகத்துக்கே பெரிய நதி, உயர்ந்த நதி இந்த நயாகரா. உலகத்துக்கே உயர்ந்த நதி நயாகரா. உலகத்திலே உயர்ந்த மொழி மூத்த மொழி தமிழ். உயர்ந்த நதியும் உயர்ந்த மொழியும் ஒன்றாக இருப்பதுதான் சிறப்பு. அதனாலதான் தமிழ்ல வச்ச நல்வரவுன்னு. இப்படி உலகமே கொண்டாடுது. நம்மோட பிள்ளைகளுக்கு தமிழ்ல பேர் இல்லை. எங்க போய் சொல்ல? யாசிகா, அபர்ணா, பிரித்திகா, தர்ஷினி, மகிஷா, சர்மா, குருமா, வர்மா. பிறக்கும் போது இல்ல முருகன் பேரு, பிறக்கும் போது இல்ல கவிராஜ்னு பேரு, இறந்த போதும் பிணம்ங்கிற பேருங்கிறதெல்லாம் போய் பிணம்ங்கிற பேர் மாறிடும். ஆனா இறக்கும் போதும் பிறக்கும் போது இல்லாத பேரு தான் இந்த உலகத்துக்கு அறிமுகம், அடையாளம், முகவரி. அப்ப பேர் ரொம்ப முக்கியம். நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் பேர் வச்சிருக்காங்க. காந்தி, நேரு, பகத்சிங், சுபாஷ் சந்திரபோஸ், சிவாஜினி பேர் இருக்கு. எவனாவது வடநாட்டுக்காரன் நம்ம நாட்டு சுதந்திர போராட்ட வீரர்கள் முத்துராமலிங்க தேவர் பேரு, சுதந்திர போராட்ட தியாகிகள் மருதுபாண்டியர்கள் பேரு, வேலுநாச்சியார் பேர் இருக்கா? வேலுநாச்சியார் இறந்து 80 வருஷத்துக்கு பிறகு பிறந்த மணிக்கர்ணிகை என்ற மாநிலத்தை ஆண்ட அந்த சான்சிராணியோட பேரை இங்க பாடப்புத்தகத்துல வச்சியல. நம்மோட பாடப்புத்தகத்துல இருந்த நம்ம வரலாறுகள்லாம் எங்க? யாராவது அதை பத்தி சிந்திச்சோமா? யாராவது அதை பத்தி கேட்டோமா? எப்படி இருக்கு நிலைமை? என்ன தெரிய போகுது? இந்த பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியல. 5 லட்சம் பேர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை என்ற அவமானகரமான சூழல்ல தள்ளப்பட்டிருக்க தமிழர்கள் ஆகிய நாம் என்ன நடக்குமோ தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். காலதாமதம் காரியத்திற்கு கேடு. அதனால காலத்தில் நடவாதவன் கோணமடைந்து குரங்குக்கு ஒப்பாவான் என்று அப்பு சொல்லியிருக்கார். வருகிறான் காவலன், அவனை சந்திப்போம். சுந்தரம் நிறைந்ததும் சிறந்த மங்கையிவள் எந்த உலகில் வந்தா, சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்தவன்
ஆமா. அச்சய திருதி என்றால் என்ன தெரியுமா? என்ன? இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கணும். கண்ணன் குசேலருக்கு நன்மை செய்த நாள். ஆதி சங்கரர் கனகதாரா சோஸ்திரம் பாடி பொன்மாழி பொறிந்த நாள். இப்படி நல்ல நாள். இங்க என்ன ஆகி போச்சு, தங்கம் வாங்கினா பெருமை கோடீஸ்வரர் ஆயிடும்னு கிளப்பி விட்டாங்க சொன்னாங்க. நான் கேட்கறேன், இதுக்கு முன்னால வருஷம் அச்சய திருதி வருது இல்ல? ஆமா. இதுக்கு முன்னால எல்லாரும் வாங்கிட்டானே இருப்பாங்க. இதுக்கு முன்னால நகை வாங்கினவங்கலாம் கோடீஸ்வரர் ஆயிட்டாளா? அப்ப எவ்வளவு ஏமாளித்தன இந்த மக்களை. தங்கத்துக்குள்ள பொருளாதாரத்தை வச்சு வாங்குறவனை கெட்டு போக, விற்கிறவன் உயர்ந்து போக. அப்படின்னா 33% இழப்பு இருக்கு. நல்லவனாக வாழ முடியல. மிக மிக நல்லவர்களாக ஆபத்தினார் மேல்நாட்டறிஞன் பெர்னாட்ஷா, நபிகள் நாயகத்தை கல்லால் அடிச்சது இந்த உலகம், இயேசுநாதரை சிலுவையில் இருந்த இந்த உலகம், அப்பர் பெருமான கல்லில் கட்டி கடல்ல போட்டா மகேந்திர பல்லவன், ஞான சம்பந்தர் குடியிருந்த மரத்துக்கு தீ வச்சான் ஜமனர்கள் மதுரையிலே, இந்த உலகம் உருண்டேன்னு கண்டுபிடிச்ச விஞ்ஞானி கல்லுலியோவை உயிரோட கொளுத்தியது இந்த உலகம், மகாத்மாவை சுட்டது இந்த உலகம். இதை விட என்ன வேணும்? வீட்டுக்கு வீடு ஆட்டுக்குட்டி புள்ள மாதிரி வளர்க்குறோம். ஆடு புள்ள மாதிரி வளருது. மச்சான் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அதுக்கு ஆயுசு முடிஞ்சு வருது. எந்த ஆட்டுக்குட்டியாவது பேரம் பேத்தி எடுத்து செத்துருக்கா? ஆடு கடிச்சு மனுஷன் ஜாகலை, கோழி ஒத்தி மனுஷன் ஜாகலை, மீன் கடிச்சு மனுஷன் ஜாகலை, அதெல்லாம் கடிச்சு மனுஷன் ஜாகலை. நான் ஒன்றும் சொல்லலை. ஆடு செய்வோம், மாடு செய்வோம், மான் செய்வோம், குரங்கு செய்வோம், யானை செய்வோம், இத்தனையும் செய்வோம். மனுஷன் மட்டும் செய்வோம்னா சாப்பிட வர்றதில்லை. மனிதனுக்கு வியர்வை துளிகள் சுரப்பி இருக்கு, விலங்குகளுக்கு அது இல்லை. அதனால தான் நாய் வாயில இருந்தோ சிங்க வாயில இருந்தோ சல்வாயின்னு ஒன்று கொட்டிக்கிட்டே இருக்கும். பார்த்துக்கலாம். அது முழுங்குனா கரியவோ என்னத்தையோ முழுகிக்கிட்டே இருக்கு, மெல்லாது. நமக்கு கடவாப்பல் இருக்கு, அதுகளுக்கெல்லாம் இல்லை. இத்தனை தத்துவங்கள் இருந்தும் நாம் ஏன் இப்படி மாறினோம் என்பதை யதார்த்தத்தோட பார்க்கணும். இங்க பாருங்க, அழகா பந்தய மாட்டு வண்டி வச்சிருக்காங்களா? சாரதி 2 பேர் ஓட்ட, 2 மாடு பூட்டி வேகமா போகுது. சீரா போய்கிட்டு இருந்தா நல்லபடியா போகும். வேகமா போகணும்னு இன்னொரு வண்டியை இடிச்சு தள்ளிட்டு போறாங்க. அதே ஆகி போச்சு இன்னைக்கு. நேர்மை இல்லையே அதுல? நான் பார்த்ததுல இருந்து பார்த்திருக்கேன் மாட்டு வண்டி பந்தயம். ஒரு வண்டி தொடாம வேகம் இருந்தா முந்தி செல்லு, வர விடாம தள்ளி கீழே தள்ளுறது. அது என்ன நியாயம்? அது திறமைன்னு நினைச்சுக்கிறது. அது திறமைன்னு நினைச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க. சரி, அதை விடுங்க. இந்த மாட்டு வண்டிக்கும் நம்ம உடம்புக்கு ஒரு தத்துவம் இருக்கு தெரியுமா? அப்படியா? ஆமா. மாடு இருக்கு, மாட்டு வண்டி இருக்கு. மாட்டுக்கு அறிவு இருக்கு, வண்டிக்கு அறிவு இல்லை. அது ஜட பொருள், இது அறிவு பொருள். ஆமா. இப்ப அறிவுள்ள மாடு அறிவில்லாத வண்டியில தானா போய் சேருமா? சேராது. சரி, அறிவில்லாத வண்டி அறிவு இருக்க மாட்டோட வந்து சேருமா? சேராது. இப்ப ரெண்டையும் சேர்க்கறதுக்கு யார் வேணும்? அந்த மாட்டுக்கு வண்டிக்கு உரிமையாளர் வேணும். அவர் தான் வந்து மாட்டை கொண்டு வந்து வண்டியை பூட்டுறாரு. பூட்டிட்டா மாடு தானா போயிருமா? அவர் தான் ஓட்டணும். சரி, ஓட்டினா எங்கே போகணுங்கிற விவரம் தெரிஞ்சு மாடு போய் நின்றுமா? தெரியாது. ஓட்டுறவருக்கு தான் தெரியும். சரி, போதும், அவுத்து, இதுக்கு மேல என்னால போக முடியாது, இங்க அவுத்துருன்னு மாடு சொல்ல முடியாது. அவருக்கு தான் தெரியும் அவுக்கணும், எங்க ஓட்டணும். அதுபோல அறிவில்லாத இந்த உடம்புல அறிவுள்ள ஆத்மாவாகிய ஆத்மாவை பூட்டி பரமாத்மா ஓட்டுகிறார். இந்த உடம்புல இருந்து அந்த ஆத்மாங்கிற காளைகளை எப்ப அவுக்கணுங்கிற கணக்கு அவன் கையில இருக்கு என்பதை உணர்ந்து யதார்த்தத்தோடு வாழ்வோம். யதார்த்தம் தான் வாழ்க்கைக்கு சிறந்தது. வருகிறான் காவலன், அவளை சந்தித்து பிறகு கழகத்தை பற்றி சிந்திப்போம். நாராயண